அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் மேக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அருட்கொடையாய் வந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை எந்த வழியிலே வாழக் கண்டார்களோ அந்த வழியிலே வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தாபீன்கள் மீதும், நல்லவர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் மீதும், நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், குறிப்பாக மீண்டும் ஒரு ரமலானுடைய இரவை கிடைக்க பெற்றவர்களாக இறை இல்லத்திலே குழுமியிருக்கக்கூடிய நம்மனவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்வர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட சஹாபாக்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை, அதனுடைய படிப்பினைகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்த வரலாற்று நிகழ்வுகளைத்தான் பார்க்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய இயற்பெயர் மாலிக் என்பதாக இருந்தது. இவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய தாய் வழியாகவும் தந்தையினுடைய வழியாகவும் உறவினராக இருக்கின்றார். ஒரே பரம்பரை இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார். நாம் பார்த்து வந்ததை போன்றே ஆரம்ப காலகட்ட நிகழ்விலேயே இந்த மார்க்கத்தை குறித்து அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கைகளால் இந்த மார்க்கத்தை குறித்து அறிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை குறித்து ஏற்றுக்கொண்டவர். இவர் இந்த மார்க்கத்தை ஏற்கும் பொழுது இவருடைய வயதானது 27 என்று இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். 29 என்பதாக கூட தகவல்கள் வரலாற்றிலே இடம்பெறுகின்றது. அன்பானவர்களே, இந்த மார்க்கத்தை ஏற்ற போது பொதுவாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு அசைவுகளும் சஹாபாக்களின் வாயிலாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையின் மூலமாகவும் நமக்கு ஒரு படிப்பினையாக விளங்கும். அந்த அடிப்படையில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு. ஆரம்ப காலகட்டத்தில் வழக்கமாக அவர்கள் வணங்கி வரக்கூடிய அந்த தெய்வங்களின் மீது சத்தியமிட்டு சொல்வது வழக்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு முறை அறியாமல் லாத் மற்றும் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக என்று இந்த மார்க்கத்தை ஏற்ற பிறகு சஹாபாக்களோடு இருக்கும் பொழுது ஒரு முறை கூறிவிட்டார். உடனே சஹாபாக்கள் எல்லோரும் கண்டனம் தெரிவித்தது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய கோபத்தையும் தங்களுடைய வருத்தத்தையும் அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே விரைகின்றார் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார சொல்ல, இந்த மாதிரி தெரியாமல் நான் சொல்லிட்டேன், என்னுடைய பழக்கத்தில் அறியாமை காலத்தினுடைய அந்த பழக்கத்தின் அடிப்படையில் நான் இந்த ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தி விட்டேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தா என்று 3 முறை நீங்கள் கூறுங்கள். பிறகு உங்களுடைய இடப்பக்கமாக திரும்பி நீங்கள் உமிழ்ந்தவாறு சைத்தானிடம் இருந்து இறைவனிடம் நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் என்பதாக அந்த வழக்கத்தை கற்றுத்தந்தார்கள். அன்பானவர்கள், இந்த படிப்பினை, இந்த பழக்கம் இன்றைக்கும் நாம் அறியாமையில் ஏதாவது செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம் இந்த வழக்கத்தை செய்யக்கூடியவர்களாக, இந்த ஹதீஸை பின்பற்றியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்கின்றோம். அந்த படிப்பினை இவருடைய வாழ்க்கையின் மூலமாக கிடைக்கப்பட்டது. இவர் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லோருமே ஆரம்ப நிலையிலே எந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் பட்டாங்களோ அதே மாதிரியான துன்பங்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் படுகின்றார்கள். சற்று மாறுபட்டு இவருடைய துன்ப நிலை என்பது என்ன துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினாலும் இவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு விலகலை. அந்த அளவுக்கு ஈமானில் உறுதியாக இருக்கிறாங்கன்னு அறிந்து கொண்ட குறைஷிகள், இவர்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர்களுடைய தாயின் மீது அதிகமாக பாசம் வைத்திருந்தாங்க. இப்போ தாயும் மகனுக்கு உண்டான அந்த பாசமானது, பிணைப்பானது வரலாற்று நிகழ்வில் ஒரு மகனும் ஒரு தாயும் ரொம்ப அதிகமாக பாசம் வைத்த அந்த நிகழ்வை தாயார் என்ன பண்ணுறாங்க, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், நீ இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாய், இந்த மார்க்கத்தை விடலைன்னு சொன்னால் நான் இன்று முதல் தண்ணீரோ உணவோ உறக்கமோ இல்லாமல் என்னுடைய நாட்களை கழிக்கப் போகின்றேன்னு சொல்லி தன்னுடைய மகன்கிட்ட பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இவர் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் விடுறாங்க, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. படுத்த படுக்கையில் உணவும் தண்ணீரும் இல்லாமல், உறக்கம் இல்லாமல், தாய் பிடித்த பிடிவாதமாக தன்னுடைய மகன் இந்த மார்க்கத்தை விட்டு இறங்கி வர வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பிடிவாதத்தோடு இருக்கிறாங்க. அப்போ சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகில சென்று தன்னுடைய தாயிடத்திலே சொன்ன வாக்கியம், அன்பானவர்களே, அந்த ஈமானுடைய உறுதியை அவர் தன்னுடைய தாயிடத்திலே வெளிப்படுத்துகின்றார். அன்னையே, இந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு 100 முறை இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டு 100 முறை உங்களுடைய இந்த வலியை வேதனையும் நீங்கள் அனுபவித்தாலும்
இறைவனுடைய இந்த மார்க்கத்திலிருந்து என்னால் ஒரு கணமும் பிரிந்து வர முடியாதுன்னு தன்னுடைய ஈமானுடைய பலத்தை தன்னுடைய தாயிடத்திலே தெரிவிக்கின்றார்கள். அன்பானவர்களே, இதைத் தொடர்ந்துதான் இறைவசனம் இறங்குகின்றது. உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் இணக்கமாக இருங்கள். எந்த அளவுக்கு? இறைவனுக்கு மாறு செய்யாத வரை அவர்களுக்கு நீங்கள் இணக்கமாக இருங்க. இறைவனுக்கு மாறு செய்கின்றார்கள் என்று சொன்னால் மாத்திரமே நாம அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை என்பதை இறைவசனம் இறங்குகின்றது. 29வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம், உன் பெற்றோர் என்னோடு வேறு எதையாவது பங்காளியாக ஆக்கும்படி கட்டளையிடுகின்றார்கள். அதனுடைய உண்மை நிலை என்ன, அப்படி செய்தால் என்னவாகும் என்பதை நீ அறிய மாட்டாய். அந்நிலையில் அவர்களுக்கு நீ கீழ்ப்படியாதே என்ற வசனமும் இறங்குது. 29வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம். இப்போ இறைவனுக்கு மாறு செய்கின்ற அந்த வகையில் தன்னுடைய ஈமான்ல உள்ளத்தோடு இணைந்திருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக வரக்கூடிய பிணைப்பினுடைய அந்த பிரிவை கூட ஈமானுடைய உறுதி அவருக்கு நிலையாக நின்றது. தன்னுடைய தாயிடத்தில் இந்த வாக்கியத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குலத்தார்களை, ஹாயம் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தார்களை பிரித்து வச்சிருந்தாங்க இல்லையா? உணவு, உடை எதுவுமே அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்கிற அந்த ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும் பொழுது சஹ்ரத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பரம்பரையை சார்ந்தவர் அல்ல. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த துன்பத்தை பகிர்ந்து கொள்கின்றார். அந்த துன்பமானது இவருடைய வரலாற்றில் இவர் பதிவு செய்கிறார். இவர் சொல்றாரு, நாங்கள் எங்களுடைய உணவாக மரத்தினுடைய கிளைகளும் இலைகளும் மரத்தினுடைய பட்டைகளும் தான் அந்த நாட்களில் உணவாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு கொடுமையான ஒரு நாட்கள், உணவுக்காக எதுவுமே கிடைக்காத ஒரு நாட்கள். அந்த நாட்களை சஹ்ரத் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அறிவிக்கிறாரு. அந்த நாட்களில் மரங்களுடைய இலைகள், மரங்களுடைய பட்டைகள் எங்களுக்கு உணவாக இருந்தது. அதை புசித்து எங்களுடைய ஈறுகள் எல்லாம் கிழிந்து ரத்தம் பீரிட்டு வந்து கொண்டிருந்தது நிலைமையில நாங்கள் இருந்தோம் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 2 கவர்னர்ஸ் பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இவர்தான் கூபாவினுடைய ஆளுநராக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவர் சொல்றாரு, இந்த செல்வாக்குக்கு மிகுந்த அந்த காலகட்டத்தில் அன்றைய தினத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அன்றைய தினத்தில் ஒரு போர்வையை இருவர் பங்கிட்டு எங்களுடைய உறக்கத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். இந்த நிகழ்வெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒரு முறை காய்ந்த ஒரு தோலை ரோட்டில் பார்க்குறாங்க. இந்த அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் அந்த வறுமையினுடைய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கும் போது, அந்த துன்பத்தினுடைய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கும் போது காய்ந்த தோலை ரோட்டில் பார்க்குறாங்க. அந்த காய்ந்த தோலை உணவாக கருதி அந்த காய்ந்த தோலை எடுத்து கொண்டு போய் அதை பொடித்து கூழாக காய்ச்சி குடித்திருக்கிறோம் அப்படின்னு கூட சஹ்ரத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, எப்பேற்பட்ட துன்ப நிலை வந்தாலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உறுதியோடு நின்றது மாத்திரமல்ல, இந்த ஈமானிய உறுதியை எந்த கணப்பொழுதிலும் வெளியேற்றாத ஒரு சஹாபாக்களாக இவர்களை நாம் படிப்பனையாக பெற முடியும். அன்பானவர்களே, இவரும் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வந்தது மாத்திரமல்ல, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உடல்நிலை குறைவோடு இவர் இருக்கிறாரு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்காக பிரார்த்தனை செய்த அந்த நொடிப்பொழுதும் இவருடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கணக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், எனக்கு உடல்நிலை சரியில்லை. இந்த மாதிரி புலம்பெயர்ந்து வந்த இடத்துல சாதி பின் கவ்வா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி எப்படி புலம்பெயர்ந்து வந்ததற்கு பிறகு மரணம் அடைந்தாரோ அது மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். யார ரசூலுல்லாஹ், எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை செய்து விட்டதற்கு பிறகு சஹ்ரத் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்காங்க. என்னுடைய சொத்தை முழுவதுமாக நான் தான தர்மம் செய்ய நான் நாடுகின்றேன். யார சொல்லலாம், நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. எனக்கு ஒரே ஒரு வாரிசு தான் இருக்காங்க. அப்போ அந்த வாரிசுக்காக மாத்திரம் இல்லை, என்னுடைய சொத்து நிறைய இருக்கு. அப்போ அந்த சொத்தை நான் முழுவதுமாக தான தர்மம் செய்யட்டுமான்னு சொல்றாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் சொல்றாங்க, வேண்டாம் சஹது, அப்படி முழுவதுமாக நீங்கள் தான தர்மம் செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. இப்போ இவர் மறுபடியும் கேட்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள், அப்படின்னா 3/2 பங்கு அந்த சொத்தை நான் தான தர்மம் பண்ணட்டுமா? ஒரு பங்கு என்னுடைய குழந்தைகள்கிட்ட இருக்கட்டும், வாரிசுகள்கிட்ட இருக்கட்டும், 2 பங்கு நான் தான தர்மம் செய்யட்டுமான்னு கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க. சரி, யாரை சொல்லலாம், அரை பங்கு முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த சொத்துல அரை பங்கு நான் தான தர்மம் செய்கிறேன், அரை பங்கு என்னுடைய வாரிசு அனுபவிக்கட்டும்னு சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் வேண்டான்னு சொல்லிட்டு தான் இந்த ஹதீஸை, நமக்கான ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் வெளியிடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் சொல்கிறாங்க, அது கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3/1 பங்கு கொடுப்பதற்கு சம்மதித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
உங்களுக்காக நீங்கள் செலவு செய்தாலும் அது தர்மமே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்தாலும் அது தர்மமே, உங்களது குடும்பத்தாருக்கு செலவு செய்தாலும் தர்மமே. நீங்கள் உங்கள் குடும்பத்தாரனுடைய வாழ்வாதாரத்துடன் அல்லது நன்னிலையில் விட்டு செல்வது அவர்கள் மக்களிடையே கையேந்துபவர்களாக விட்டு செல்வதை விட சிறந்ததாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த ஹதீஸ், முஸ்னத் அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹத் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது நமக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது அன்பார்களே. அந்த சீராவை தொடர்ந்து தான் இந்த ஹதீஸ் வெளியாகுது. அன்பானவர்களே, ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு ஒரு அர்த்தத்தை சஹாபாக்களுடைய வழிமுறையின் மூலமாக நம்முடைய வாழ்வியல் படிப்பினையாக நாம் பெற முடிகின்றது இல்லையா? அப்போ சஹத் ரலியல்லாஹு அவர்களுடைய வீரத்தை குறித்து பார்க்கும் பொழுது மற்ற வீரர்கள் இதுவரை நாம் பார்த்த சஹாபாக்கள் எல்லோருமே வாள் சண்டை போடக்கூடியவர்களாக இருந்தாங்க. சஹத் ரலியல்லாஹு அவர்கள் சற்று மாறுபட்டு, இந்த நம்ம இதுவரை பார்த்த 8 சஹாபாக்களில் இவர் ஒருத்தர் மாறுபட்டு இருக்கிறாரு. இவர் அம்பு எய்யக்கூடிய வீரராக இருக்கிறார், அம்பினுடைய வல்லுநராக இருக்கிறார், அம்பு எய்வதில் தலை சிறந்த வீரராக இருக்கிறாரு. மற்றும் ஒரு சிறப்பம்சம், இவர் சிறந்த குதிரைப்படை வீரரும் சஹத் ரலியல்லாஹு அவர்களை குறித்து சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், சஹத் ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபாக்களிடத்திலுமே வெளிப்படுத்தாத ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹத் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் உஹது போர்க்களத்தில் இருந்து வெளியெடுத்துறாங்க. என்னென்னா, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அற்பமாகட்டும் சஹதே, அம்பெரியுங்கள் என்று உஹதுடைய போர்க்களத்தில் சஹத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அன்பார்களே, உஹதுடைய போர்க்களத்தில் 1000க்கும் மேற்பட்ட அம்புகளை சஹத் ரலியல்லாஹு அவர்கள் எதிரியை நோக்கி வீசிட்டே இருக்கிறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாக்கியத்தை சொன்னதற்கு பிறகு சஹத் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய அம்பினுடைய அந்த போர்வையிலிருந்து எடுத்து அம்பை எய்து கொண்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த அம்பினுடைய அந்த பாக்ஸ் தீந்துருச்சு. சஹத் ரலியல்லாஹு அவர்கள் கையை விட்டு தேட தேட பின்னாடி புறமுதுகிட்டு அவர் கீழே விழுகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துன்ப நிலையில கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடவாய்ப்பல் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்பது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அன்பானவர்களே, உஹதுடைய போர்க்களத்தில் இப்படி ஒரு வீரரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லக்கூடிய வாக்கியத்தை வேறு எந்த சஹாபாக்களிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்யவில்லை. அது சஹத் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், மற்றொரு சிறப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க சஹத் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களின் பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அவரது அம்பு குறிபார்க்கும் இடத்தில் சரியாக விழச் செய்வாயாக என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் பின் அபி வக்காஸுக்காக பிரார்த்தனை செய்துள்ளார்கள். இது உஹதுடைய போர்க்களத்தின் பொழுது நடைபெற்றது. அப்போ இந்த பிரார்த்தனைக்கு பிறகு சஹத் ரலியல்லாஹு அவர்களுக்கு மற்றொரு சிறப்பு அம்சமும் இருந்திருக்குன்னு வரலாற்று நிகழ்வுகள் பதிவு செய்கிறாங்க. சஹத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள் அனைத்தும் அங்கீகரித்து அதை கண்கூடாக பார்த்திருக்கிறாங்க சஹாபாக்கள். இப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் பல நிகழ்வுகள் அதை குறித்து சொல்லப்படுது. அப்போ அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவராக சஹத் ரலியல்லாஹு அவர்கள் திகழ்கிறார். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில், இரவில் இருக்கும் பொழுது வீட்டின் முன்னால் யாரோ ஒரு நபர் ஆயுதத்தோடு வலம் வருவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்றாங்க. உடனே வெளியில் வந்து பார்க்குறாங்க. யார் அதுன்னு பார்க்கும்பொழுது அது சஹத் ரலியல்லாஹு அவர்கள் நிற்கிறாங்க. யார் சொல்லுவாங்க, நான் தான் சஹத் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார் சஹத் ரலியல்லாஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஏன் இந்த நேரத்தில் சஹத், ஏன் இந்த நேரத்தில் காவலாளியாக வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சஹத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, யார் சொல்லா, என்னுடைய மனம் ஏதோ ஒரு கவலையை சொன்னது, உங்களுக்கு பாதுகாவலராக வந்து நிற்பதற்காக என்னுடைய உள்ளம் என்னை தூண்டிக் கொண்டிருந்தது, அதற்காக நான் வந்திருக்கேன் யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று நிம்மதியாக நீங்கள் உறங்குங்கள் என்று சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹத் அவர்கள் பாதுகாவலராக நிற்கக்கூடிய அந்த இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியாக உறங்கினார்கள்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராக சஹத் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணக்கத்தோடு இருந்த ஒரு சஹாபி. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலகட்டத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலும் ஒரு சிறந்த அம்பியும் வீரராக எல்லா போர்க்களத்திலும் பங்கு கொள்கின்றார். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலும் எல்லா போர்க்களத்திலும் பங்கு கொள்கின்றார். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம் சொல்லும் பொழுது நாம உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுல நாம பார்த்தோம் இல்லையா? இந்த ரோமர்களுக்கு எதிராக பாரசீகத்தை வெற்றி கொள்வதற்கான ஒரு போரை மாத்திரம் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுல நாம் அன்றைய தினம் பார்த்து வந்தோம். அப்போ அங்கே புராக் நதிக்கரை ஓரத்தில் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட அந்த அநீதி, அந்த இழப்பு என்பது 7000 முஸ்லீம் வீரர்கள் சென்ற அந்த போர்க்களத்தில் 4000 முஸ்லீம் வீரர்கள் சஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த பாரசீகத்தை வெற்றி கொள்வதற்காக 36,000 வீரர்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்புகிறாங்க.
அந்த வீரர்களுக்கு தலைமை தாங்குவதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை முற்படுத்துகிறார் இல்லையா. தான் அந்த வீரர்களுக்கு தலைமையேற்று நான் போறேன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னெடுத்தும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வேண்டாம், இங்கே எங்களுக்கு கலீஃபா எங்களோடு இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு இணங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த ஒரு போர் வீரர் யார்? சஅத் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில் தான் அந்த போர் போகிறாங்க. 36,000 நபர்கள் போகிறாங்க. இப்போ சஅத் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது காதிசியாவினுடைய நாயகன், காதிசியாவினுடைய வீரர் என்பதாக கூட அடையாளப்படுத்தப்படுது. அப்போ பாரசீகத்தினுடைய அந்த வெற்றிக்கு இவருடைய பங்களிப்பானது மிகச்சிறந்த பங்களிப்பாக இருக்கும். அப்போ முதல் நாளில் நம்ம பார்த்தோம், அந்த 5 நாள் நடைபெற்ற அந்த ஒரு போர், 5 நாள் நடைபெற்ற போர் அன்பானவர்களே, முதல் நாளே பாரசீகத்தை அடைந்து அந்த ஈராக்கினுடைய எல்லையை கடக்கும் பொழுதே சஅத் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான நோய். எந்த நோயின்னு சொன்னீங்கன்னா சிலந்தி முற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் தாக்கப்பட்டு எழுந்து கூட நடக்க முடியாத அளவுக்கு அந்த போர்க்களத்தில் சஅத் ரலியல்லாஹு அவர்கள் இருக்காங்க. இப்போ எழுந்து கூட போக முடியாத நிலைமையில் போர் நடக்குது. இப்போ போர் நடைபெறுத்த ஆக வேண்டும். அப்போ போரில் காலித் இப்னு உர்துவை அவரை போர்ப்படை தளபதியாக அவர்கள் நியமனம் செய்கிறாங்க. நியமனம் செய்ததற்கு பிறகு சஅத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போர்க்களத்தினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைந்த வீட்டுக்கு மேலே இவர்கள் அமர்ந்து கொண்டு இவர்களை வழிநடத்துகின்றார்கள். ஏன்னா எழுந்து கூட நடக்க முடியாத ஒரு நோயால் அவதிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீரருடைய செயலை பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, இந்த போருக்காக உமர் ரலியல்லாஹு அவர்கள் 7 கட்டளைகளை பிறப்பித்திருந்தார்கள் இல்லையா. அந்த 7 கட்டளைகளை சரியான முறையில் சஅத் ரலியல்லாஹு அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த நியமனம் முதல் நாளே இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் ஏற்பட்டதற்கு பிறகு அதை எவ்வாறு அவர்கள் கையாண்டார்கள் என்பதையும் ஒரு வீரராக சாமர்த்தியத்தனத்தை, ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவருடைய வாழ்க்கையில் இந்த போர்க்களத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த வீட்டினுடைய முற்றத்தில் நின்றுட்டு அவர் இவர்களுக்கான வழிகாட்டுதல்களை ஒரு பேப்பரில் எழுதி சுருட்டி அவர்கள் இவர்களுக்கான தகவலை பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த தகவல்கள் முழுவதுமாக தளபதியை சென்றடைந்தது. ஒரு கட்டத்தில் முதல் நாளே முஸ்லிம்களுடைய படை அந்த கருப்பின யானையை படையை எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு கட்டத்தில் அந்த யானைப்படையை சமாளிக்க முடியல. ஏன்னா முதல் போரே பாலத்தினுடைய போரிலே 4000 முஸ்லீம் வீரர்கள் சகிதானார்கள் சொன்னால், அதுவும் அவர்களுடைய ரோமர்களுடைய அந்த யானைப்படையை வைத்துக் கொண்டு தான் அவர்கள் இந்த நிகழ்வை அரங்கேற்றினாங்க. அப்போ இங்கே சஅத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த போர்க்களத்தில் இந்த யானைப்படையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அந்த முடியாத அந்த உடலை அவர்கள் கஷ்டப்பட்டு இயக்கி எழுந்திருத்து அல்லாஹ்வினுடைய அருளால் ஒரு குதிரையோடு அவர்கள் அந்த போர்க்களத்துக்குள்ள மீண்டும் அவர்கள் நுழைகிறாங்க. வில்லாக அவர்கள் மின்னலாக நுழைந்து அவர்களுடைய அம்புகளை கொண்டு அந்த யானைப்படையினுடைய அந்த வீரர்களை, யானை மீது அமர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த வீரர்களை அவர்கள் மலமளவென சரித்தார்கள் என்பதுதான் முதல் நாளினுடைய நிகழ்வாக அமைகின்றது. அன்பானவர்களே, அந்த முதல் நாள் நாம் பார்த்தோம். அந்த முதல் நாள் புதைகுழி நாளாக, இறக்கப்பட்ட வீரர்களை புதைக்கக்கூடிய பல்வேறு புதைகுழிகள் தோண்டப்பட்ட நாளாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. 5 நாள் போருக்கு பிறகு அந்த பாரசீகத்தை வெற்றி கொண்ட பெருமை சஅத் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில் போனாங்க என்பதும் இவருடைய வீரத்திற்கான அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. அன்பானவர்களே, சஅத் ரலியல்லாஹு அவர்களுடைய பல்வேறு போர்க்களத்தினுடைய விஷயங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னாலும், இவருடைய அந்த வீரம் கடைசி வரைக்கும் தன்னால் இயலவில்லை என்று சொன்னாலும் ஒரு சாக்கு போக்கு சொல்லக்கூடிய நிலைமையில் நாம் இன்றைக்கு இயக்கத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் சுபைர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம். முடியாத பட்சத்தில், தன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு இருக்கும்பொழுது கூட, உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் கூட காரணங்கள் சொல்லாமல் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டவங்க. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்வுகள், நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இருக்கின்றோம் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் பல்வேறு காரணங்களை சொல்லிவிட்டு இந்த மார்க்கத்தினுடைய செயல்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் நாம் தவிர்த்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால், இது மாதிரியான வரலாற்று சம்பவங்கள் தன்னால் முடியாது, தன்னால் இயலவே இல்லை என்று சொன்னாலும் கூட, இப்படி இந்த மார்க்கத்திற்கு ஒரு தடை கற்களாக ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சொன்னால், தன்னுடைய ஆற்றலை முழுவதுமாக பயன்படுத்தி அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டார்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த நிகழ்வு
இந்த நிகழ்வு சஹதுல்லாஹுடைய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு. பெருமானவர்களே, இதைத் தொடர்ந்து இவருடைய அறிவிப்பில் வருது, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு வழித்தடத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பள்ளியை கண்டதும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக போகிறாங்க. அப்போ அங்கே போகும்பொழுது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பிரார்த்தனைகளை மேற்கொள்கின்றார்கள். அது சஹதுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்த அந்த முதல் பிரார்த்தனை, யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தை வெள்ளப்பெருக்கால் நீ மூழ்கடித்து விடாதேன்னு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,